குளச்சல் போர் தினத்தின் 201வது ஆண்டு நினைவு தினம் குளச்சல் கடற்கரையில் உள்ள நினைவு தூணில் அனுசரிக்கப்பட்டது. கடந்த 1741 டச்சு படையினர் திருவிதாங்கூர் சமஸ்தானம் மீது படையெடுத்தனர். அந்த போரில் மார்த்தாண்டவர்மா தனது சமயோஜித புத்தியால் மாட்டு வண்டிகளில் பனைமரங்களை வெட்டி வைத்து பீரங்கி போல் வடிவமைத்து குளச்சல் கடற்கரையில் அணிவகுக்க செய்தார். ஆழ்கடலில் இருந்து பார்த்த டச்சு படையினர் அவற்றை பீரங்கி என நினைத்து மன்னரிடம் சரணடைந்தனர். அந்த வெற்றியின் நினைவாக குளச்சல் கடற்கரையில் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டது. நினைவு சின்னம் அமைத்து 201 ஆண்டுகள் ஆவதை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை குளச்சல் போர் நினைவு தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்த நினைவு தினத்தன்று திருவனந்தபுரம் பாங்கோடு ராணுவ முகாமில் இருந்து வரும் ராணுவ வீரர்கள் நினைவு தூணை சுத்தம் செய்து மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். திருவிதாங்கூர் மகாராஜாக்கும் டச்சுக்கும் இங்க ஒரு யுத்தம் நடந்தது. திருவிதாங்கூர் மகாராஜாக்கு எதிராக யுத்தம் செய்து இரணியல் வரை வந்தார்கள். அதற்கு பிறகு திருவிதாங்கூர் மகாராஜா அந்த சமயத்தில் ஆற்றிங்கல்ல அவர் யுத்தம் செய்துட்டு இருந்தாரு. அவர் திரும்பி இங்க டச்சு ராணுவத்தை தோற்கடித்து வெற்றி வாகை சூடினார்கள். இவ்விழாவில் ராணுவ அதிகாரிகள், மாவட்ட கலெக்டர், அரசு அதிகாரிகள் மற்றும் மாணவ மாணவியர் நினைவு தூணுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர்.